வணக்கம், நான் தான் உங்களோட ஜோசோ 220F. இன்னைக்கு நம்ம வந்து வேற லெவல்ல ஒரு RC390 ஃபுல் மாடிஃபைடு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த பைக்ல வந்து 60,000 ரூபாய்க்கு பக்கத்துல மாடிஃபைடு பண்ணிருக்கு. இந்த வண்டியில என்னெல்லாம் மாடிஃபைடு பண்ணிருக்குன்னு வாங்க ஒன்னொன்னா ரிவ்யூ பண்ணி சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த வண்டியில வந்து ஃபுல் கிட்டுமே போட்டிருக்காங்க. எஸ்சியோட கிட்டு தான் போட்டிருக்காங்க. KTMக்கு வந்து எஸ்சி கிட்டு போட்டிருக்கு. எஸ்சி கிட்ல ஃபுல் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃபுல் பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேல வந்து ராப்பிங் போட்டிருக்காங்க. ராப்பிங் வந்து இது வந்து பிரிண்ட் ராப்பிங் தான் போட்டிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறமா வண்டியில வந்து ஃப்ரண்ட்ல ஒரு பவர் பாட் வைசர் வச்சிருக்காரு. அதுவும் வந்து பிளாக் கலர் ஸ்மோக்கி ஃபீல்ல தான் இருக்கு. அந்த கலர்ல தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல இருந்து லுக் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறமா டேங்க்ல வந்து டிப் பண்ணிருக்காரு. ஃபோர்ஜ்டு கார்பன் தான் டிப் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. நல்ல ஒரு ஃபினிஷிங்கா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா பேட்டரி வர அந்த இந்த கேப்பு வந்து ஃபோர்ஜ்டு கார்பன் டிப்பிங் தான் பண்ணியிருக்காரு. இதுவுமே ஃபினிஷிங் பக்காவா இருக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் லிவர் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர் போட்டிருக்காரு. ஆரஞ்சு கலர்ல போட்டிருக்காரு. கிளச்சுக்கு வந்து எதுவுமே கிளச்சுக்கு வந்து 390யோட கிளச் தான் கொடுத்துருக்கு. அதுவுமே ஒரு அட்ஜஸ்டபிள் கிளச்சில் தான் வரும். நான் பாருங்க, நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு கிளச் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில வந்து ஒரு வேற லெவலான யாஷிமோரா சைலன்சர் தான் போட்டிருக்கு. அதுல வந்து பேக்ல வந்து கார்பன் வந்து டிப்பிங்ல தான் இருக்கு. இது வந்து கார்பன் ரேப்பிங். ஆனா ரேப் வந்து பாக்குறதுக்கு ரேப் மாதிரியே தெரியல, டிப்பிங் பண்ணி மாதிரி தான் இருக்கு. ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ட்ராக் டயர் போட்டிருக்காருங்க. ட்ராக் டயர் வந்து என்ன சைஸ் போட்டிருக்காருன்னா 180 போட்டிருக்காரு. அதுவுமே வேற லெவல்ல இருக்கு. ஃப்ரண்ட் லைன் வந்து ட்ராக் டயர் தான் போட்டிருக்கு. அது வந்து 120 தான் போட்டிருக்கு. பின்னாடி 180 போட்டா ஃப்ரண்ட்ல வந்து 120 வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். வண்டி அலசுறதோ எதுவுமே பண்ணாது. அதுக்கப்புறமா இந்த வண்டிக்கு வந்து அவர் வந்து டோட்டலா 60,000 ரூபாய் பக்கத்துல செலவாக்கி இருக்காரு. பெயிண்டிங் வந்து ஒரு 20,000 22,000 என்னதோ பக்கத்துல செலவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ராப்பிங்குக்குன்னே தனியா 15,000 ரூபாய் பக்கத்துல டிசைன் பிளஸ் ராப்பிங்கு. அதுக்கப்புறமா வண்டியில வந்து கிளியர் வந்து 3 கோட் அடிச்சிருக்காரு. 3 கோட்டுமே நம்ம நார்மலா அடிக்கிறதுக்கு மேலே இவர் டோட்டலா ஒரு 6 கோட்டு கிளியர் அடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கோட்டு கிளியர் அடிச்சிருக்காரு. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வண்டி அட்ராக்டிவா தெரியணும்னு சொல்றதுக்கு வேண்டி அதுக்கு மேலேயும் பிளஸ் 3 அடிச்சிருக்காரு. டோட்டலா 6 ஸ்டெப்பாட்டு கிளியர் அடிச்சிருக்காரு. வண்டியோட லுக்கு வந்து வேற லெவல்ல இருக்கு. கிட்டு வந்து இந்த கிட்டு வந்து இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. லுக்கு வேஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே வேற லெவல்ல இருக்கும். எஸ்சி கிட்டு வந்து இந்த கிட்டும் வந்து 12,000மோ 13,000மோ என்னமோ ரேட்ல எடுத்திருக்காரு. ஒரிஜினல் இதுன்னு சொன்னாரு. இதுல வந்து லோக்கலும் ரேட் கம்மியாட்டு வருது, இது வந்து ஒரிஜினல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஃப்ரண்ட் அலாய் வந்து வேற லெவலுங்க. இங்க பாருங்க, இது வந்து பாக்குறதுக்கு ஸ்டிக்கரிங் மாதிரியே தான் இருக்கும். இது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பிரஷ்ஷால போட்ட டிசைன். இந்த டிசைன் எல்லாமே பிரஷ்ல போட்ட டிசைன் தான். ஆனா அது பாக்குறதுக்கு ரேப்பிங்ல பண்ணது மாதிரியே இருக்கு. ஆனா வேற லெவல்ல இருக்கு நேரில் பார்க்கும் போதே. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்ல வந்து RGB லைட் மாட்டியிருந்தாரு. ஆனா RGB லைட்டுக்குள்ள சுவிட்ச் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. RGB லைட் வந்து இப்ப பத்தல. அல்லாம RGB லைட்டு பேக் டெயில் லேம்ப்லயும் RGB லைட் போட்டிருந்தாரு. இந்த வண்டியில வந்து டோட்டலா இவ்வளவுதாங்க மாடிஃபைடு பண்ணி வச்சிருக்கு. இந்த வண்டியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை ஒன்று ஆள்ல போடுங்க. இங்கதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.